ஐயோ கலா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. எனக்கு என்னமோ அசிங்கமா இருக்கு. நான் ஏன் இத்தனை நாளாக இங்கே இருந்த வேலை செஞ்சேன்னு நினச்சி என்ன நானே என் காலில் போட்டிருக்கிறத எடுத்து அடிச்சுக்கணும் போல இருக்கு கலா. நான் போய் வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, இது நான் எங்கே போய் சொல்கிறது கலா? இப்போ வருத்தப்பட்டு என்ன போகுது? நான் சொன்னப்பெல்லாம் நீங்கள் கேட்கல. நான் எது போய் சொல்கிறேன் மூட்டி விடுறேன்னு சொன்னீங்க. இப்போ பட்டு தான் உங்களுக்கு தெரியணும்னு இருக்குது. என்ன பண்ண முடியும்? விதி அப்படிதான் இருக்குன்னா அப்படிதான் நடக்கும். இப்பயாவது உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுது. இதுக்கப்புறம் இங்கே நின்று பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லைங்க. பசங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிடுவோம் நம்ம. ஐயோ, இன்னும் ஒரு நாள் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஏதோ நெருப்பு மேலே இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த வீட்டை விட்டு முதல் வெளியேறணும். இவங்களோட சாப்பாடு வேணாம், எனக்கு சொத்து வேணாம், ஒன்றுமே வேணாம். நீ வாக்கலா, நாம் போவோம். எனக்கு என்ன பொறுத்தனா, இத்தனை நாளா இங்கே நின்று சம்பாரிச்சதுக்கு நம்ம அங்கே தனியாக நின்று சம்பாரிச்சிருந்தா கூட இன்னும் 4 காசு சேர்த்து வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வேலை செஞ்சு ஒரு நயா பைசா கூட நம்ம கையில் இல்லை. அது போக வேலை செய்யலன்னு ஒரு கெட்ட பேர் தான் வந்திருக்குது. இதுதான் இங்கேருந்து நம்ம சுமந்துக்கிட்டு போக போகிறோங்க. அங்கேருந்து கிளம்புறது சொன்னால் வரவானான்னு நீங்கள் தான் கூப்பிட்டுட்டு வந்தீங்க. அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா, உங்கள் அம்மாவே உங்கள் தலையில் மண்ணை வாரி கொட்டுறாங்க. தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு பாசத்துலையும் ஒரு முட்டாள்தனமாக இருந்துட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் நடந்துக்கிறேன் சரியா? ஒரு முட்டாள்தனமா டூசு மாதிரி வந்து இங்கே உட்காந்து வேலை செஞ்சு இப்போ வேலை செய்யலைன்ற ஒரு கெட்ட பேரை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? அம்மாடி திவ்யா, என்னம்மா இதெல்லாம்? நீ இந்த மாதிரிலாம் கோச்சிக்கிட்டு வந்ததே இல்லையா வீட்டுக்கு? என்ன இது புது பழக்கமாக இருக்குது? இப்போதான் உன் தங்கச்சி பூ மாதிரியே புகுந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்றேன். நீ புகுந்த வீட்டிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்குற. என்னம்மா நடந்தது? ஏன் அப்படி அழுதுன்னு இருக்கிற? அழுகுறத முதல் நிறுத்து. என்ன இது துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற? ஏம்மா, நான் அங்கே இனிமேட்டு அங்கே போகலாமா? எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லைம்மா. என்ன அந்த மனுஷன் எழுத்து பேசுகிறாருமா, என்ன வாய் உடச்சிருவன்றாரு. அந்த வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறோம் உனக்கு தெரியுமா தெரியாதம்மா? உங்களுக்கு என்ன, இந்த ஊருக்கே தெரியும். நான் தான் அங்கே எல்லாம் வேலை செய்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன போய் அப்படி பேசுகிறாருமா அந்த மனுஷன். எல்லாரும் முன்னாடி என்னை விட்டு கொடுத்து பேசுகிறாருமா. என்னம்மா திவ்யா, மாப்பிள்ள அந்த மாதிரி பேசுகிற ஆளா? ஏதோ ஒரு கோவத்தில் பேசியிருப்பாரு. அதுக்காக எப்படி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லாவா இருக்குது? போமா, போய் அங்கே இருமா. என்னம்மா நீ? ஏம்மா, நீ என்ன வேணா சொல்லுமா, நான் அங்கே போக மாட்டேன். எனக்கு அங்கே போக பிடிக்கல. எனக்கு அங்கே மதிப்பு இல்லாத இடத்துக்கு நான் போகலாமா? நான் இங்கே இருந்துக்கிறேன். அங்கே போனால் மட்டும் என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கும். நான் உழைச்சி அந்த வீட்டுக்கு கொடுக்குறேன். அந்த மனுஷனும் உழைச்சி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. சேர்த்து எல்லாத்தையும் அத்தை வச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன நிறையா பைசா கிடைக்க சொல்லுங்க பார்க்கும். நான் இன்னும் ஆசைப்பட்டு வாங்கிக்கிறேன். அங்கே யாருக்கு நான் உழைக்கணும்? என்னால் போக முடியாதுமா. இவர் மாடு மாதிரி உழைப்பார நிலத்துல இவருக்கு நான் சோறாக்கின்னு போகணுமா? இவரு சம்பாரிச்சு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாரா? அவங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கணுமா? இது என்ன ஒரு நியாயம்? இதுக்கு எதுக்கு நான் போய் அங்கே உழைக்கணும்? என்னால் முடியாதுமா. முருகேசா, உனக்கு என்னடா ஆசை? ஏன்டா இப்படி குடும்பத்தை பிரிக்கிற? உனக்கு என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லிட்டா, நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி செய்யாதடா. என்கிட்ட யாரும் பேச வேணாம் கலா. எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பி பார்க்குறவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் பேச விரும்பல கலா. போக சொல்லு கலா. என்னடா திரும்ப வாரதியாலே குத்துற? நான் அந்த மாதிரி ஒன்று பார்க்கறேன்டா. திரும்படா, என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லு பார்க்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன்னா, உன்னை பேசியிருக்கிறேன்னா? உங்க அப்பா இல்லைனாலும் சின்ன பிள்ளையிலேருந்து உங்க 3 பேரையும் வளர்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி தான் நான் பாகுபாடு பார்த்து வளர்த்தேன். இந்த மாதிரி சொல்லாதடா, சொல்லாத. அம்மா, நீங்கள் என்னை வளர்த்த விதெல்லாம் எல்லாம் சரிதான்.
நீங்கள் என்ன எந்த விதமாகவும் பிரித்து வச்சு பார்க்கல. இது வரைக்கும் அப்படிதாம்மா இருந்தீங்க. இப்போ யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு பிரித்து வைக்கிறீங்கம்மா. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு வருஷம் பணம் எழுதுறீங்க, எனக்கு மட்டும் ஒரு பணம் எழுதுறீங்க. இதுக்கு பேர் என்னம்மா? இது சொல்ல வேணான்னு பார்த்தேன். நீங்கள் இப்படி பேசும்போது என் மனசில் இன்னும் அது குத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, நீ ஒரு கத்தி எடுத்து கூட இல்லை குத்திடுறா. ஆனால் இந்த மாதிரி பேசாத. ஐயோ கடவுளே ராமா, நான் இது எங்க போய் சொல்லுமா? நான் உனக்கு பிரிச்சு எழுதுனா 3 பேருக்குமே 5000 தாண்டா எழுதுன பணம். என்னடா இப்படிலாம் பேசுறேன்? நடந்தது நடக்காதுல, என் மேல அந்த பழிய போடாதடா. என்னால தாங்கிக்க முடியாது. இல்லம்மா, நான் கவரை பிரித்து பார்த்துட்டேம்மா. என்கிட்ட போய் சொல்லாதீங்கம்மா. நீங்கள் என்கிட்ட சொல்லி கொடுத்தது 5000 தான், அது மேலே எழுதி வச்சிருந்தது 5000 தான். ஆனால் நீங்கள் அது உள்ளார 3000 வச்சு கொடுத்தீங்கம்மா. நான் பார்த்துட்டேம்மா. போய் சொல்லி சமாளிக்காதீங்கம்மா. திரும்ப திரும்ப சொல்லாத. நான் போய் சொல்றேன்னு சொல்லாதடா. நான் போய் சொன்னேன்னு சொல்ல போறேன். ஐயோ, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா. நான் எவ்வளவு மோசமானவன், ஏதாவது விஷயம் செய்வேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நான் செய்யற அளவுக்கு மோசமானவன் இல்லடா. இத நான் என் மேல சத்தியமா சொல்றேன். நான் உங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிறேன்னு உனக்கு தெரியல. அவர் மேல சத்தியமா சொல்றேன்டா. நான் அது மாதிரி வைக்கலடா. 3000 நான் வைக்கலடா. 5000 தாண்டா வச்சேன். இதுக்கு மேல நீ நம்பலனா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்னடி திவ்யா, ஏன் சின்ன புள்ள மாதிரி துணியெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்திருக்கிற? வா, நம்ம வீட்டுக்கு வா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு போய் இப்படி பேசியிருக்கீங்க நீங்க? அவ தானே எல்லா வேலையும் செய்யறா. அவ அந்த வீட்டுல நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா என் பொண்ணு. என் பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்க அடிக்க போயிருக்கீங்களா? பாய உடைச்சிருவோன்னு சொல்லியிருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இது ஒரு கோவத்தில் பேசிட்டேன். நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் அத்தை, தப்பு தான். என் தம்பி முருகேசன் அங்கே வந்து அழுதுகிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த திவ்யா தான் வந்து என் தம்பி அங்கே நிலத்துல வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து நிலத்தை பிரித்து தேவையில்லாமல் பிரச்சனை உண்டாகி இப்போ அவள் அழுதுகிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறான் அத்தை. அந்த கோவத்தில் தான் பேசிட்டேன் நான். சரிங்க மாப்பிள்ள, அவன் என்ன சொல்றானா, அங்க வர மாட்டேன்னு சொல்ற. கேட்டா அங்க மதிப்பு இல்லையா? யாருக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும்? நாங்க எல்லாருக்கும் ஆக்கி போட்டு சம்பாரிச்சு கொடுத்து என்ன எனக்கு கிடைக்க போகுது? என் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு எல்லா காசையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்குன்னு ஆசைப்பட்டு பொருள் வாங்குறதுக்கு ஒரு காசு கூட இல்லை. யாருக்கு சேர்த்து வைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம் அப்படின்னு கேட்குறான் மாப்பிள்ள. நீங்க எதுக்கு வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்க அம்மா கிட்ட கொடுக்குறீங்க மாப்பிள்ள? ஐயோ, என்னத்த இதெல்லாம் புதுசாக இப்போயா நடக்குது? திவ்யா கல்யாணம் ஆகி அங்கே வந்ததுலேருந்து எல்லா நாளும் இதானே நடந்துக்கிட்டு இருக்குது. இத்தனை வருஷமாக நடக்கிற விஷயத்த போய் இப்போ ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிறேன். என்னத்த இதெல்லாம் எப்பயும் இதான் நடந்துன்னு இருக்கு. நம்ம சம்பாரித்து அந்த காசை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்க போகிறோம். அம்மா அதை வச்சுருந்து ஏதோ செலவுனா நம்ம கிட்ட கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதையும் மாற்றணும். இதுல என்ன தப்பு இருக்குடா கேக்குறீங்க? ஊர் உலகத்துல போய் சொல்லி பாருங்க. இதெல்லாம் என்ன முறை இது? ஆமா, அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருவாரா? அம்மா கிட்ட இருந்து செலவு காசு வாங்கிக்கலாமா? இது மாதிரி எத்தனை தடவை நான் வாங்கியிருக்கிறேன். என்ன தப்பு அவங்க கிட்ட கேட்க முடியும்? அதுக்கு 1008 கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டுதான் நான் வாங்கணுமா? நாம சம்பாதிக்கிறத நாம வச்சுப்போம். எதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும்? அம்மா அம்மா சத்தியம்லாம் பண்ணாதீங்கம்மா. அப்பா மேல சத்தியம் பண்ணாதீங்க. வேணாம்மா, என் நம்பர் நான் எங்கள் அப்பா மேலேயும் உன் மேலேயும் சத்தியம் பண்ணும்போது எனக்கு புரியுதுமா. நான் அதான் இப்போ தப்பாக நினச்சிட்டு போனேம்மா. அம்மா மா என்ன மன்னிச்சிருமா. உன்ன உன் அட்னி வந்து நீ வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிற அப்படின்னு தானே என்கிட்ட சொன்னா தனித்தனியாக பிரித்து குத்துருங்கன்னு சொன்னாடா. அந்த பேச்சை கேட்டு நானும் ஒரு வார்த்தை கூட கேட்காம உன்னை தனித்தனியாக பயிர் வைக்க சொன்னது என் மேலே தப்பு தான்டா. மன்னிச்சுக்கிடா. இதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போனா என் மனசு தாங்காதுடா. உன்னை நான் எதுக்கு திரும்ப வர சொன்னேன்? உன் மேல இருக்கிற பாசத்தில் தாண்டா வர சொன்னேன்.
உன்னை பிரிஞ்சு தனியா இருக்கும்போது ஏதோ நீ எனக்கு இல்லாத மாதிரி தோணுச்சுடா. உன் பாசம் எனக்கு வேணும், நீ உன்னை நான் பார்க்கணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை வர சொன்னேன் எங்க வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப நீ போறேன்னு சொல்றியே, உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அதுபடி நான் செய்யறேன். அதுக்காக இந்த வீட்டுலாம் போகாதடா. சரிம்மா, என்ன போலம்மா போல. நீங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா நான் போனேன், அது நான் உங்களை மதிக்காத மாதிரிம்மா. நீங்கள் என்னை சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா இல்லைனால வளர்த்துருக்கீங்க. நான் உங்களுக்காக நான் போகாமல் இருக்கிறேம்மா, மற்ற யாருக்காகவும் இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் போகலம்மா. அத்தை அத்தை, நான் பேசிக்கலாமா? சொல்லு சொல்லுங்களா, நான் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நீ என்ன வேணுமா கேளு. ஆனா என் புள்ளைய மட்டும் என்கிட்ட பிரிச்சு இட்டு போவாதக்கலா. வேணா அவன்கிட்ட சொல்லு, அவனை போவானான்னு சொல்லு. சரிங்க அத்தை, நாங்க இங்க இருந்து போல, இங்கே இருக்கிறோம். நீங்க 5 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தீங்களே, சரி அதே மாதிரி எங்க பயிரிடுறோம். ஆனா பயிரிட்டு அதுல வர லாபத்தை நாங்களே எடுத்துக்கிறோம். அந்த காசு உங்ககிட்ட கொடுக்கணும்னு நீங்க சொல்லாதீங்க. எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க, அதுங்களுக்கு நாங்க சேர்க்கணுமா இல்லையா? அப்படியே பார்க்கும்போது வளர்ந்துருங்க, பெரிய பொண்ணு ஆயிடுங்க, அதுங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்குல்ல, நாங்க சேர்த்து வைக்கணும் அத்தை. நாங்க அதனால அதுல சம்பாதிக்கிற காசு நாங்களே எடுத்துக்கிறோம். அப்படியாக்கடா, சரி. என் புள்ள முக்கியமா பணம் முக்கியமா கேட்டா என் புள்ள தான் நான் முக்கியம்னு சொல்லுவேன். சரி, பயிரிட்டுக்கு நீங்களே அதில் வர காசை எடுத்துங்க, என்கிட்ட கொடுக்க தேவை. ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க, அவ்வளோதான். டேய் முருகேசா, நீ பயிரிடுற அந்த ஏக்கர் 5 ஏக்கர்ல நீயே பயிர் வச்சு அதுல வர லாபத்தை நீயே எடுத்துக்கிட்டா உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க. நான் எதுவும் சொல்லல, ஆனா அந்த வீட்டை விட்டு போகாதீங்க, சரியா? நான் அப்புறமா வந்து பேசுறேன். சரி திவ்யா, நான் உன்னை பேசுனது எல்லாம் தப்பு தான். சரி, நம்ம யாருக்கு சம்பாருக்கு எது சம்பாருக்கு நீ கேட்கறதெல்லாம் சேர்த்தா. சரி, நான் அம்மா கிட்ட பேசுறேன், நீ வா முதல் வீட்டுக்கு வா, நீ அங்க போய் இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னால எதுவுமே கேத்துக்க முடியாது. எனக்கு அங்க நீங்க சம்பாதிக்கிறது உங்க கையிலேயே இருக்கணும், அவ்வளவுதான். இதை நீங்க யார்கிட்ட கொடுக்க கூடாது. அப்படி நீங்க கொடுக்குற மாதிரி நீங்க சம்பாரிச்சு நீங்க உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீங்களே வாழுங்க. நான் இங்க இருந்துக்கிறேன், என் பிள்ளைங்களையும் நான் எங்க அம்மா எல்லாரும் நாங்க இங்க வாழ்ந்துக்கிறோம். நீங்க உங்க அம்மா கிட்ட சம்பாரிச்சு கொடுங்க, நீங்களே கட்டின்னு அழுங்க அந்த வீட்டை, நான் வரல. ஏமா திவ்யா, நீமா நீ எல்லாரும் மாதிரி மாறிட்டல, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, எனக்கு அடுத்து நீ தான் நினைப்ப. நீ இப்ப மாறிட்டல, இந்த குடும்பம் எக்கடை கெட்டு போனா நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டல. நல்லா இருக்குதுமா, நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்குது. என்ன எங்க இருந்து யாரு என்ன வச்சாங்களோ சூரிய வச்சாங்களோ, யார் இந்த குடும்பத்துக்கு இப்படி நடக்குது இல்ல. ஒரு நாளாவது இந்த மாதிரி கோச்சி நீ வந்து இருக்கிறியா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கோச்சில இருந்து உட்காந்து இருக்கிற 4 பேர் பார்த்தா இதை என்னன்னு பேசுவாங்க. அவன் நானா வீட்டை விட்டு கிளம்புறான்றா, நீ நானா இங்க வந்து உட்காந்து இருக்கிற. இன்னுமா நடக்குதுங்க? ஆமா, நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு மதிப்பு கிடைக்காதப்ப நான் மட்டும் ஏன் நல்லது நினைக்கணும்? அம்மா விடுங்கம்மா, நீங்க போங்கம்மா, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க, திவ்யா வந்துருவா, நீங்க போங்கம்மா. இங்க பாருங்க, நான் ஒண்ணு வர மாட்டேன். நான் வருவேன்னு யார் சொன்னா? நான் வர முடியாது. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் வருவேன் நானு. அங்க எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும், நம்ம குடும்பம்னு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் இருக்கணும், அப்பதான் வருவேன். இல்லைன்னா என்னால வர முடியாது. இருடா, நான் பேசுறேன். எம்மாடி திவ்யா, உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஆனா இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டுலாம் வராதம்மா, வராத. அதை மட்டும் செய்யாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன். பாருங்க அத்தை, உங்ககிட்ட இருந்து காசை கொடுக்கணும், உங்ககிட்ட காசு சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கல. எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க, அதுங்களோட வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? என் பெரிய பொண்ணு 6வது படிக்கிறா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல பெரிய பொண்ணு ஆயிடுவா. அப்புறம் அதுக்கு செலவு இருக்குது, அப்புறம் நகைலாம் சேர்த்து வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப
எங்களுக்கு காசு பணம்லாம் தேவைப்படுது. இப்படி சம்பாதிக்கிறதுல உங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்கள் என்னத்தை சேர்த்து வைக்கிறது? நாங்கள் எதுவும் ஒரு நகை எடுத்து வைக்க முடியல, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுவும் போட முடியல. எல்லா பணத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க. இது என்ன நியாயம்? இதை நான் உங்களை எதுவும் சொல்லணும் குத்தம் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, எங்களோட நியாயத்தை தான் பேசுகிறேன். சரிம்மா, இப்போ நீ என்ன சொல்ல வர கடைசியா சொல்லுமா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாள், அந்த காசுல இருந்து நீங்க எதுவும் கேட்காதீங்க. அந்த காசு நாங்களே தான் வச்சுப்போம். இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த காசு உங்ககிட்ட கொடுக்கணும்ன்ற சட்டத்தை எடுங்க முதல்ல. அதெல்லாம் எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவ்வளோதான். சரிம்மா, சரி, உங்களுக்கு பணம் வேணும் அவ்வளோதானே? எனக்கு பணம் வேணுமா, என் புள்ள வேணுமா, குடும்ப சந்தோஷம் முக்கியமானு கேட்டா எனக்கு குடும்ப சந்தோஷம் தான் முக்கியம். அதான் நான் நினைப்பேன். எனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. வேணாம்மா, கொடுக்க வேணாம். இப்போ முருகேசன் அதான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். 10 ஏக்கர்ல 5 ஏக்கர் அவன் பயிரிடுவான். அதுல வர சம்பாதித்த லாபத்தை அவனே எடுத்துப்பான். அதே மாதிரி நீங்களும் 5 ஏக்கர் நிலத்தை பயிரிட்டுக்குங்க, அதுல வர லாபத்தை நீங்க எடுத்துக்க. என்கிட்ட 1 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்ல. போதுமாவா? போதுமா? சந்தோஷமா? இப்ப வீட்டுக்கு வரியா? அம்மா, ஏமா அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? போங்கம்மா, நீங்க உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. போங்க, நான் கூட்டின்னு வரேன், நீங்க போங்கம்மா.